பாருங்கள், த்வி கோணாசனா. 2 கோணங்கள் ஏற்படுது இந்த ஆசனம் பண்ணும்போது உடம்புல. அதனால் 2 கோண ஆசனம்னு பேர். இது பண்ணால் உங்களுக்கு நெக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்த ஸ்பைனல் கார்டு, சர்விக்கல், thoracic பார்ட்டுக்கு நல்லா பிளட் சப்ளை கிடைக்கும். தைராய்டு நல்லா பிளட் சப்ளை கிடைக்கும். ஆர்ம்ஸ் நல்லா, ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ்லாம் ரிலீஃப் ஆகும். காஃபு மசில்ஸு, லெக்ஸு, லிகமெண்ட்டு எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் பண்ணி காட்டுற பாருங்கள். 1 feet அளவு காலாகலாம் வச்சுக்கணும். கையை இன்டர்லாக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஐ வில் ஷோ பேக் சைடு. ஸ்டாண்ட் லைக் திஸ். இந்த கையை இன்டர்லாக் பண்ணிக்கணும். 1 feet அளவு காலாகலாம் வச்சுக்கணும். அப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். கையை மூச்சு இழுக்கணும். மூச்சு பெண்டு. தரையை பார்க்கணும். அப்படி இருக்கணும். லுக் அட் த ஃப்ளோர். முகம் வந்து தரைக்கு இணையாக இருக்கணும். அப்புறம் ப்ரீத் இன் அப், ப்ரீத் அவுட், லூஸ். சைடில் பண்ணுற பாருங்க. இன்டர்லாக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சு, ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் அப். ஃப்ரண்ட்டில் பண்ணிக்க. I am back side. Breathe in, breathe out, bend. Look at the floor. So, த்வி கோணாசனா. நேரம் காலாகலாம் வச்சுக்க வேண்டியது. கையை வந்து 2 இன்டர்லாக் பண்ணிக்கணும். பின்னாடி மூச்சு இழுத்து விடணும். மூச்சு இழுத்துட்டு கையை டைட் பண்ணணும். ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணணும் பின்னாடி. தென் பெண்ட் ஃபார்வர்ட். நிலத்தை பார்க்கணும். பாருங்கள், சைடில் பண்ணி காட்டுறேன். 1 feet வச்சுக்கணும். காலாகலாம். கையை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இன்டர்லாக் பண்ணி ஃபிங்கர்ஸை பெண்ட் ஃப்ரண்ட், லுக் ஃப்ரண்ட். த்வி கோணாசனா. இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சி நெக்ஸ்ட் ஆசனாஸ். தேங்க்யூ.